ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹோபார்ட் ஹரிக்கன்ஸ்க்கும் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற குவாலிஃபயர் மேட்ச்க்கான ஒரு டெப்த்தான ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 40 லீக் போட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிட்டு டாப் 4 டீம்ஸ் வந்து குவாலிஃபை இருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டீமுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபயர் மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் சிட்னி தண்டர்ஸ்க்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, நாக் அவுட் மேட்ச். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டீமும் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. 21 ஜனவரி மதியம் பார்த்திங்க அப்படின்னா 2 மணிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 22 சொல்லி டேட் மாற்றிருக்கு, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹோபார்ட் ஹரிக்கன்ஸோட ஹோம் கிரவுண்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸில் வந்து கேப்டன்ஸ் கேம் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 66 போட்டிகள் வந்து இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 33 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 33 பேட்டிங் செகண்ட் சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் வந்து ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது, 167 அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கு. ஸோ ஹை ஸ்கோர் 212க்கு 3, லோ ஸ்கோர் 60க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் 3 மேட்சஸ் வந்து நம்ம நோட் பண்ணல. 3 மேட்ச்மே வந்து ஹரிக்கன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச்மே சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரிய வந்த விஷயமா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 155 சேஸை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் மேட்ச் 165 சேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17th ஓவர் வரைக்கும் போயிருக்கு. தென் தேர்ட் மேட்ச் 187 சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19th ஓவர் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதில் பேஸ் பவுலர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் நல்லா சப்போர்ட் இருந்திருக்கு, ஸ்பின்னர்ஸ்க்கு செகண்ட் பவுலிங்கில் இந்த கிரவுண்டில் சப்போர்ட் இருந்திருக்கு. ஸோ ரெண்டு டீம்லையுமே பேலன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ப்ளஸ் ஸ்பின் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள ஒவ்வொருத்தராக வந்து நம்ம கீழே நோட் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்கு இடையே நடக்கக்கூடிய ஹெட் ஹெட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 20 முறை ரெண்டு டீமும் மோதிருக்காங்க. 10 முறை ஹரிக்கன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, 9 முறை பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸஸ் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு டஃப் காம்படிஷனாக போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ பிளேயிங் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கரண்ட்டில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய டீம் அப்படிங்கிற ரீசனுக்காக ஹரிக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டச்சில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ ஹோபார்ட் ஹரிக்கன்ஸோட பிளேயிங் லெவனில் மிச்சில் ஓவன், கலீப் ஜெவல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு சார்லி வெக்கிம், அடுத்து பென் மெக்டமர்ட், நிக்கில் சௌத்ரி, மேத்யூ வேலி, டிம் டேவிட், நாத்தன் எல்லிஸ், கிறிஸ் ஜோர்டன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேனோன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக மார்க்கஸ் பீன். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிக்கன்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவா அப்படின்னு பார்க்குற ஃபஸ்ட்டு நாத்தன் எல்லிஸ் போல் பண்ண போகிறாரு. நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கெனானை ரிப்ளேஸ் பண்ணி ரைலி மெரிடித் வந்து உள்ள 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த ஒரு கோட்டை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நாத்தன் எல்லிஸ் ப்ளஸ் கெனானாலுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓவர்ஸ் போல் பண்ண தான் போகிறாரு. 2 மார்க்கஸ் பீன் பார்த்தீங்க அப்படின்னா 3 போலர்ஸ் வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஜோர்டன் 3 ஓவர்ஸ் தான் போல் பண்ணியிருந்தார், 40+ ரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஜோர்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர் 4 ஓவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சல் ஓவன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 4 ஓவர்ஸ் போல் பண்ணியிருந்தார். இந்த மேட்ச்க்கு 2 ஓவர்ஸ் வரைக்கும் அவர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஓவர் பொறுத்த மிச்சம் இருக்கக்கூடிய 2 ஓவர் பொறுத்த வரைக்கும் நிக்கில் சௌத்ரி போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸில் மிச்சில் ஓவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் 33, வென்யூவில் 42 அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சேஸில் நல்லா ஆடுறாரு. நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 4 ஓவர்ஸ் போல் பண்ணார் லாஸ்ட் மேட்ச், மினிமம் 2 ஓவர்ஸ் வரைக்கும் ஒரு போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் இவருக்கு போலிங் கொடுக்கல. ஸோ இப்போ நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல கிராண்ட் லீகுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். ஸ்மால் லீகுக்குமே ஒரு விசிக்கு நீங்கள் ஒரு எலிஜிபிளான பர்சனாக பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கலீப் ஜெவல் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நோட்டாக ஆடி இருக்காரு. ஒரு மேட்ச் ஆடினார்னா ஒரு மேட்ச் ஆட மாட்டேங்காரு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் தான் நல்ல பிளேயரு. ஹெட்டரில் 19, வென்யூவில் 22 பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கலீப் ஜெவலுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து சார்லி வெக்கிமோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. நம்ம கூட லாஸ்ட் மேட்ச் வந்து ரிஸ்கி பிக்காக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம், டக் அவுட் ஆயிருந்தார். ஹெட் ப்ளே பண்ணல, வென்யூவில் 14 ரன் ஆவரேஜ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பென் மெக்டமூட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக செம பிளேயர். ஸோ லாஸ்ட்டு ஒரு 1 or 2 கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜுரினால மிஸ் பண்ணியிருந்தார். ஹெட்வேட்டில் 18 ஆவரேஜ் வச்சிருக்காரு, வென்யூவில் 38 அவரோட ஆவரேஜாக ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மெக்டமர்ட்டை கொஞ்சம் வீசி அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சார்லி வைக்கமே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொட்டேஷனில் போய் நம்பர் 3ல் பென் மெக்டமர்ட் வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் கிராண்ட் லீக்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வீசியாக இருப்பார் ஃபஸ்ட் பேட்டிங்கில்.
நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிக்கில் சௌத்ரி. ஸோ ஹெட்ல 42 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இது வரைக்கும். ஸோ வெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 183 ரன் அடிச்சு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரீசெண்டாக பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் நல்ல கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. 2 ஓவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பவுலிங் பொறுத்த வரைக்கும். பட் சிட்னியில் பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் கிடையாது, எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிற ரீசனுக்காக விக்கெட்ஸ் நம்ம வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பேட்டிங்கில் நீங்கள் சாலிடாக ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக் போகிறீங்கன்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் போங்க, கிராண்ட் லீக் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் மேத்யூ வேடு பொறுத்த வரைக்கும் ஹெட் 32, வெனி 24. சேஸ் அப்படின்னா வேடு வந்து இம்பார்ட்டன்ட் டபுள் ஆப்ஷன் பிளேயராகவும் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ டிம் டேவிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நல்ல டச்சில் இருந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் வந்து ஹெவியாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஹெட்வேட்டில் 18 ஆவரேஜ், வெனியில் 42 ஆவரேஜ், செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டிம் டேவிட் வந்து கிராண்ட் லீக்குக்கு மச் மோர் இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. அடுத்தது நார்த்தன் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு 40 ரன்ஸ் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. டீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் ஒரு 2 மேட்ச் கிட்ட பேட்டிங்கில் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு கேப்டனா. ஸோ 9 மேட்ச் ஆடி 9 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்ல. வெனியூவில் 28 மேட்ச் ஆடி 37 விக்கெட். ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கிறிஸ் ஜோர்டன் ரீசெண்டாக பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கல. பட் ஹெட்ல 6 மேட்ச் ஆடி 10, வெனியூவில் 10 மேட்ச் ஆடி 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. சிபிசிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரிஸ்கி பிக் தான் ஜோர்டன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக உங்கள் டீமில் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் கொண்டு வாங்க. ப்ரெஷர் சுச்சுவேஷனில் நிறைய டீம் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணியிருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் கேமரன் கேனன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வேரியேஷன்ஸ் எதுவும் இல்லை பவுலிங்கில். 2 இன்னிங்ஸ் ஆடி 5 விக்கெட் ஹெட்லேயும், 3 இன்னிங்ஸ் ஆடி 5 விக்கெட் ஹெட்லேயும் வெனியூலையும் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் பர்ஃபார்மன்ஸு ஸ்டாட்ஸ் வைஸாக சூப்பராக இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் மெரிடித் வந்து மார்க்கஸ் பீனை ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் கேனன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவரை ரொட்டேஷனில் போட்டு மெரிடித் உள்ளே வந்தார்னா கொஞ்சம் ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்குக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ கேனன் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் போடல, கிராண்ட் லீக் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக மார்க்கஸ் பீன் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுங்கள். 2 3 ஓவர்ஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு மேத்யூ வேடு ஹைடன்கர் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மைக்கேல் ஓவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைடன்கர் தான் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பென் மெக்டமெட்டை மனண்டி ஒரு முறையும், கலீப் ஜெவலுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு பேட்டிலும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஹரிகேன்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிச்சில் ஓவன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கார். நெக்ஸ்ட்டு கலீப் ஜெவல் டீசெண்டான பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பென் மெக்டமர்ட்டு, நிக்கில் சௌத்ரி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் டிம் டேவிட் பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ நார்த்தன் எலிஸு, கிறிஸ் ஜோர்டனு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 7 பிளேஸ் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இன்கேஸ் 11 பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 பிளேஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் யார் இதில் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் மிச்சில் ஓவன் தான் பார்த்திங்க அப்படின்னா சேஃபான கேப்டன்ஸ் கேப்டனாக இருக்கார். ஸோ 2 பிளேஸ் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா பிளேஸுமே டீசெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சேஃபான ஆப்ஷனில் நீங்கள் ஜோர்டன் கூட பிக் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச்க்கு ஹை% சிவிசியில் இவரும் இருக்கார். ஸோ இந்த 2 பிளேஸில் மிச்சில் ஓவன் ஸ்மால் லீக்குக்கு ஒரு பெஸ்ட்டான விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். இப்போ கிராண்ட் லீக் நான் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு ரிஸ்க்கான பிளேஸ் வந்து ஒரு 2 பிளேஸ் சிவிசி சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரென் மெக்டமெட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்க்கான விசியாக இருப்பார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் நீங்கள் கேனன்ட்ட போகலாம், இல்லைனா நார்த்தன் எலிஸ்ட்டை கூட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாஸ் ஃபிலிப்பி, கொட்டிஸ் பேட்டர்சன் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஜாக் எட்வர்ட்ஸ், மோய்சஸ் கென்டிக்யூஸ், ஜோர்டன் சில்க்கு, லக்ஷன் ஷா, ஹைடன் கர், பென் வாசிஸ், ஜோயல் டேவிஸ், பென் மனண்டி, அடுத்து மிச்சில் பெரி. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸோட ஒரு பிளேயிங் லெவனாக வந்து இருந்திருக்கு. ஸ்டீவன் ஸ்மித் போயாச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா போயாச்சு. சீனா பாட்டாக இருக்கட்டும், ஸ்டீவன் ஸ்மித்தாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா கூட இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸ்க்காக போயிட்டாங்க. ஸோ இப்போ சிட்னி சிக்ஸர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டவுனான டீமாக தான் நமக்கு தெரிய வராங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த பர்டிகுலர் டீமில் யார் ஃபுல் ஓவர்ஸ் போல் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்க அப்படின்னா ஹைடன் கர், பென் வாசிஸ் வந்து அவங்களோட ஃபுல் ஓவர்ஸ் கோட்டா வந்து முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ 3rd 4th அதாவது 3ஆவதாக 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர் ஆப்ஷனில் ஜாக் எட்வர்ட்ஸ் தான் இருக்கார். ஸோ இந்த 3 பவுலர்ஸ்க்கும் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த 3 பிளேயர்ஸுமே மஸ்ட்டாக உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோயல் டேவிஸ் 2 ஓவர், ஸோ பென் மனண்டி 2லேருந்து 3 ஓவர், மிச்சில் பெர்ரி ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸில்
ஜாஸ் பிலிப்பி லாஸ்ட் 4 மேட்சஸ் ஃப்ளாப்பு. ஸ்டீவன் ஸ்மித் அப்படியே ஆப்போசிட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மேட்ச் ஆடினதில் 1 செஞ்சுரி 2 50 சொல்லி ஆடி இருந்தார். ஹெட்டில் 26 ஆவரேஜ் ஜாஸ் பிலிப்பிக்கு. ஸோ வெனியூவில் 21. இம்பார்ட்டன்ட் பிளேயரு. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா வீசி ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக கிறிஸ் பேட்டர்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. நல்ல பிளேயர், ஒரு டீசெண்டான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ ஹெட்டில் 40 45 வெனியூவில் 33. நம்பர்ஸ் பாருங்கள் ரீசெண்டாக ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் இவர் தான் ஓப்பனிங் ஆடுவார்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. இன்கேஸ் நம்ம யூசர்ஸ் வந்து கிராண்ட் லீக் ப்ளே பண்ணுறீங்க இல்லைனா ஸ்மால் லீக்ல வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கணும் ப்ரோ, யாராவது ஒரு பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுங்கள் டாப்பில் ஆடக்கூடிய பிளேயர் அப்படின்னா பேட்டர்சன்ட்ட நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டர்சனுக்கு ஒரு விசி கூட நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து டிஃபால்ட் சிவிசி அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நான் உங்களுக்கு ஸ்மால் லீகுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ 4 ஓவர்ஸ் ஃபுல்லாக போல் பண்ணக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி இருக்குது. பேட்டிங்லையும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க சிட்னி அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்மால் லீக்கு சூப்பரான சேஃபான கேப்டனும். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்க்கான ஒரு விசியாக கூட நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து மோய்சஸ் ஹென்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டில் 300 ரன்னுக்கு மேலே அடிச்சு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் கம்மியாக தான் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பட் ரீசெண்டாக நல்லா ஃபார்மில் இருக்கார். இவரால் போல் பண்ணவும் முடியும். பட் போல் பண்ணுவாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் போல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஸோ அந்த வகையில் பார்க்கல எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜோர்டன் சில்க்கு ஹெட்டில் 25 வெனியூவில் 30. இதே மாதிரி தான் ஆஸ் யூஸ்வல். ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு ரொட்டேஷன் பிக் உங்களுக்கு கிராண்ட் லீக்கில் தேவை, ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா ஜோர்டன் சில்கிட்ட போகலாம். இப்போ ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லாஸ்ட்டாக லக்ஷன் ஷா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு 32 அடிச்சிருக்காரு. மற்றபடி கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் கிராண்ட் லீக்கில் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஸ் பண்ணியில் ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸில் ஹெய்டன் கெர்ரு ஹெட்டில் 40 ரன் அடிச்சிருக்காரு, 7 விக்கெட்டு. வெனியூவில் 2 இன்னிங்ஸ் ஆடி 3 விக்கெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாங்கன்னா ஹெய்டன் கெர் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்கு. நான் இந்த மேட்ச்சுக்கு ஒரு ரிஸ்க்கான விசியை கூட நான் உங்களுக்கு ஹெய்டன் கெர்ரை மென்ஷன் பண்ணுவேன். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் போலிங்கில் ரிஸ்க்கான சிஆர் விசியை கூட ஹெய்டன் கெர்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக மினிமம் 2 விக்கெட் மேக்ஸிமம் 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ஹெய்டன் கெருக்கு அதிகமாக இருக்குது ஃபஸ்ட் போலிங்கில் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்து பென் வாசிஸ் 12 மேட்ச் ஆடி 13 விக்கெட் கிட்ட. வெனியூ பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் ஆடி 3 விக்கெட் கிட்ட, 8 மேட்ச் ஆடி 9 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம்னா செகண்ட் போலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டீசெண்டாக பேட்டிங்கும் ஆட முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்த விஷயம் தான். ஜோயல் டேவிஸ் ரிஸ்க்காக போங்க, அதிக ஓவர்ஸ் போல் பண்ண மாட்டார். செகண்ட் போலிங் நான் மட்டும் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பென் மனண்டி ஹெட்டில் 7 மேட்ச் ஆடி 5 விக்கெட், வெனியூவில் 4 மேட்ச் ஆடி 3 விக்கெட். டாட் மர்ஃபி ஸ்ரீலங்கா டூருக்கு போயிட்டாரு. ஸோ அவருக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உள்ள வந்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா ரிஸ்க்கு தான், ரேராக போங்க. ஸோ ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசாக இல்லை. டாப்பில் வந்து கலிப் ஜுவல் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ் தான். மேத்யூ வேடு கிட்டலாம் இவர் போல் பண்ணதுக்கான சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மிச்சில் பெரி ஃபஸ்ட் போலிங் ரேராக போங்க, மற்றபடி ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஜாஸ் பிலிப்பியே, ஜோர்டன், எலிஸ், சௌத்ரி ஒரு மணி விக்கெட் எடுத்திருக்காங்க. குர்டிஸ் பேட்டர்சனை, கேனன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாத்தன் எலிஸ் வந்து ஒரு மணி விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜாக் எட்வர்ட்ஸ்க்கு பேட்டில் இல்லை, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஹென்ரிக்யூஸை கேனன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாத்தன் எலிஸ் வந்து ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜோர்டன் சில்கை, நாத்தன் எலிஸ் வந்து 2 முறையும், கிறிஸ் ஜோர்டன் பார்த்தீங்க அப்படின்னா 2 முறையும், கேனன் 1 முறையும் விக்கெட் எடுத்திருக்காங்க. லக்ஷன் ஜாக்கு எந்த பேட்டிலும் இல்லை. இப்போ இந்த பர்டிகுலர் சிட்னி சிக்ஸஸில் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஜாஸ் பிலிப்பி, குர்டிஸ் பேட்டர்சன், ஜாக் எட்வர்ட்ஸு, மோய்சஸ் ஹென்ரிக்ஸும் டாப் 4 நான் ட்ரை பண்ணிக்கிடுவேன். அடுத்து ஹெய்டன் கெர்ரு, பென் வாசிஸ் இந்த 2 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்காக போனேன் அப்படின்னா பென் மனந்தி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக கூட நான் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் சேஃபான கேப்டன் யார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஜாக் எட்வர்ட்ஸ் ப்ளஸ் பென் வாசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் லீக்கு சேஃபான கேப்டனாக இருக்காங்க. ரிஸ்க்கான கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெய்டன் கெர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பிக்காக இருக்கார். குர்டிஸ் பேட்டர்சனும் ஒரு எக்ஸ்ட்ரானரி பிக்காக உங்களுக்கு கிராண்ட் லீக்கில் இருக்காங்க. இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹரிக்கேன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரைலி மெரிடித்து 9 மேட்ச் ஆடி 7 விக்கெட் கெட்டுக்கட்லையும், வெனியூவில் 30 மேட்ச் ஆடி 43 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸ் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் போலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பீட்டர் ஹேட்ஸோக்லு 9 மேட்ச் ஆடி 9 விக்கெட் கெட்டுக்கட்லையும், வெனியூவில் 8 மேட்ச் ஆடி 8 விக்கெட் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பேடி டூலே உள்ளே வந்தார்னா மஸ்ட் பிக்கு சிவிசி நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஃபர் சோஹன் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஃபஸ்ட் போலிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷன் ஹியர்னு ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஆன் டைமில் நம்ம டெலகிராமில் இவரை பற்றி நம்ம அப்டேட் பண்ணலாம்.
ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் ஜாஸ் பிலிப்பை ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மிச்சில் ஓவன், மோயிசஸ் ஹென்ரிகஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் டேவிட் அப்படி மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் எட்வர்ட்ஸ், ஜோர்டன், நிக்கில் சௌத்ரி, ஹைடன்கர் அப்படிங்கிற மாதிரியும், போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பென் வாசிஸ், நாத்தன் எல்லிஸ், ரைலி மெரிடித்தை உள்ள கொண்டு வந்திருக்கும். கேப்டன் பொறுத்த வரைக்கும் மிச்சில் ஓவன், ஸோ வைஸ் கேப்டன் நிக்கில் சௌத்ரி அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க்காக போயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேஸ் டீம் தான். என்ன ப்ரோ பர்சன்டேஜ் அனாலிசிஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கிடையாது அப்படின்னா எஸ் கிடையாது. நிறைய சேஞ்சஸ் இருக்குது ரெண்டு டீம்லையுமே. ஸோ ஆன் டைமில் நம்ம கொடுக்கக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிக் வந்து உங்களுக்கு டெலகிராமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.